Ignition sequence start. 3, 2, 1. Houston, we have a problem. Liftoff. We have a liftoff. We copy you on the ground. You got a bunch of guys about to turn blue. ஸ்டேஷ்னரியாக இருக்க எர்த்தை ஐன்ஸ்டீன் எப்படி மூவ் பண்ணார் அப்படின்னு இந்த பிடிஎஃப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிடிஎஃப் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்தர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். டாக்டர் ராபர்ட் சஞ்சினஸ் தான் இந்த பிடிஎஃப் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஜியோசென்ட்ரிக் ரிசர்ச்சர். புக்ஸ் எழுதியிருக்காரு, ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி டாக்குமெண்ட்ரிஸும் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். ஆனால் மெயின் ஸ்ட்ரீமுக்கு அகெயின்ஸ்டாக போன ஒரே காரணத்துக்காக மெயின் ஸ்ட்ரீமில் இவரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியாவில் சூடோ சயின்டிஃபிக் பிலீஃப்லாம் இவருக்கு இருக்குது, அப்புறமா கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் இவர் நம்பிட்டு இருக்காரு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் சொல்கிற ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜிக்கு அகெயின்ஸ்டாக பேசினனால ரொம்ப பயாஸ்டாக இருக்காங்க. சூடோ சயின்ஸ் அப்படின்னா ஒரு பிலீஃப் மாதிரி, அதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஒரு ஃபேக் சயின்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அவர் எழுதுன பிடிஎஃப் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா எது ரியல் சயின்ஸ் எது ஃபேக் சயின்ஸ் அப்படின்னு உங்களுக்கே புரியும். In his 81 and 87 experiments, Albert Michelson discovered the Earth was not moving around the Sun. As Michelson himself described the result of his own experiment, this conclusion directly contradicts the explanation which presupposes that the Earth moves. ஆல்பர்ட் மைக்கேல்சன் 81லையும் 87லையும் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. 2 எக்ஸ்பிரிமெண்ட்டுமே எர்த்து நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜியோட பிலீஃப்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியுது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து எர்த்து நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதுனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்புறமா மற்ற கொப்பர்னிக்கன்ஸ்க்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை சுத்தமாக பிடிக்கல. கொப்பர்னிக்கன்ஸ் அப்படின்னா சன்னை வந்து நடுவில் இருக்குது, அதை எடுத்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க. பேசிக்காக ஹீலியோசென்ட்ரிசமை நம்புகிறவங்க. இந்த லைன் பாருங்கள். இன்க்ளூடிங் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வேர் டைஹார்ட் கொப்பர்னியன்ஸ் who didn't want to believe that Michelson had discovered a motionless earth. They proposed his experimental apparatus was distorted by the earth's motion through space, and thus Michelson apparatus only made it appear as if it wasn't moving. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்புறமா மற்ற ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அவங்க வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறாங்க. என்னதுன்னா, எர்த்து ஸ்பேஸில் நகரதுனால இந்த அப்பாரட்டஸில் பிரச்சனை வந்து எர்த்து நகரதை இந்த அப்பாரட்டஸ்னால் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாரட்டஸ் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்டில் யூஸ் பண்ணுற டிவைசஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எது வேணால். இது சும்மா ஒரு சின்ன இன்ட்ரோ தான். மைக்கேல்சன் வந்து எர்த்து நகரில் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸ்னால் ஆன்சர் பண்ண முடியல, ஏன் இந்த மாதிரி டிடெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க வந்து சாக்குப்போக்கு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணி எர்த்து நகர மாதிரி காமிச்சாங்க அந்த டைமில் 80s. பேசிக்காக இதை தான் இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வந்து அப்பாரட்டஸ் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லாம் எப்படி செட்டப் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பார்க்கலாம். First, the light beam was pointed westwards because it was pre-assumed direction of the Earth's movement around the Sun. The second light beam was pointed northwards and thus away from the direction of pre-assumed moving Earth. பேசிக்காக 2 லைட் பீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வெஸ்ட்வேர்ட்ஸ்லேயும் இன்னொன்று வந்து நார்த்வேர்ட்ஸ்லேயும் இருக்குது. எர்த்து வந்து ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி படி சன்னை சுற்றிக்கிட்டே இருக்குது. அது வந்து வெஸ்ட் சைடில் போயிட்டு இருக்குது. அதனால் ஒன்று வெஸ்ட் சைடில் இருக்குது, இன்னொன்று வந்து நார்த் சைடில் இருக்குது. The first light beam should have been affected by Earth's movement through space if the Earth is moving around the Sun at the accepted speed of 66 miles per hour. If so, the first beam would have traveled slower than the second light beam. ஒரு லைட் பீம் வந்து எர்த்தோட மூமெண்ட்னால அஃபெக்ட் ஆகும், இன்னொரு லைட் பீம் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஒரு லைட் பீம் வந்து அஃபெக்ட் ஆகிறனால இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கணும். எர்த்து வந்து இவங்க சொல்கிற மாதிரி நகர்ந்துட்டு இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸு இருக்கணும்.
ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸே கிடைக்கல. But that didn't happen. Both light beams traveled at nearly the same speed. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. According to Michelson, the first beam traveled about 1/6 of the retarded speed needed if the earth was moving around the sun. ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி கிளைம் பண்ணுற மாதிரி சன் வந்து நடுவில் இருந்து எர்த்து வந்து அதை சுற்றிட்டு இருந்துச்சுன்னா 6/6 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கணும். ஆனால் இவருக்கு வந்து 1/6 அப்படின்னு தான் ரிசல்ட் வந்திருக்கு. அதனால தான் மைக்கேல்சன் வந்து எர்த்து வந்து சன்னை சுற்றிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். The conclusion, as Michelson noted above, should have been that the earth isn't moving around the sun. இது வந்து சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்திருக்கணும், ஆனால் டிஃப்ரென்ஸே வரல. லெஃப்ட் சைடில் ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி பிலீவர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், ரைட் சைடில் இதான் ரியலாக வந்திருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்போ இருந்த சயின்டிஸ்ட் எல்லோரும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். There was just one alternative. The Earth's true velocity through space might happen to have been nil. எர்த்து வந்து ஒரு வேளை நகராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு physicist Arthur Eddington. The data of Michelson-Morley were almost unbelievable. There was only one other possible conclusion to draw, that the Earth was at rest. இவரும் எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்கும், அதுதான் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாரு physicist Bernard Jaff. Thus, failure of Michelson-Morley to observe different speeds of light at different times of the year suggested that Earth must be at rest. மைக்கேல்சன்-மோர்லி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எர்த்து நகரதை மெஷர் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதுக்கு பதிலாக எர்த்து நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து எர்த்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. It was therefore the preferred frame of measuring absolute motion in space. Yet we have known since Galileo that the Earth is not the center of the universe. Why should it be at rest in space? இவர் வந்து ஹிஸ்ட்ரியில் கலீலியோ அப்புறமா அந்த புளூட்டோனி அந்த விஷயங்களெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ மட்டும் எதுக்கு எர்த்து வந்து ரெஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பேசுகிறாரு ஃபிசிசிஸ்ட் அடோல்ஃப் பேக்கர். The easiest explanation was that the earth was fixed in the ether and that everything else in the universe moved with respect to earth and ether. எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்குது, மற்ற எல்லாமுமே ஈத்தரில் எர்த்துக்கு மேலே நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. Such an idea was not considered seriously since it would mean in effect that our earth occupied the omnipotent position in the universe. Omnipotentna ஒரு important position with all the other heavenly bodies paying homage by moving around it. Homage அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. எர்த்து சென்டரில் இருக்குது, மற்ற எல்லாமே எர்த்து சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா எர்த்துக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் வந்துடும் யூனிவர்ஸில். அது மட்டும் இல்லாமல் ஹெவன்லி பாடிஸ் எல்லாமே எர்த்துக்கு மேலே அதுக்கு மரியாதை கொடுத்து சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஃபிசிசிஸ்ட் ஜேம்ஸ் கோல்மேன். The Michelson-Morley experiment confronted scientists with an embarrassing alternative. On the one hand, they could scrap the ether theory, which had explained so many things about electricity, magnetism and light, or if they insisted on retaining the ether, they had to abandon the still more venerable Copernican theory that the earth is in motion. To many physicists, it seemed almost easier to believe that the earth stood still than that waves, light waves, electromagnetic waves could exist without a medium to sustain them. ஃபிசிசிஸ்ட்டுக்கு பேசிக்காக 2 சாய்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஒன்று வந்து ஈத்தர் ரியல் அப்படின்னு சொல்லி நம்புறது, அது மட்டும் இல்லாமல் எர்த்து வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, மற்ற எல்லாமுமே எர்த்தை தான் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறது. இன்னொரு ஆப்ஷன் வந்து ஈத்தர் அப்படின்னு ஒரு மீடியம் கிடையவே கிடையாது, அந்த மாதிரி சொன்னதுனால எர்த்து வந்து சென்டர் கிடையாது, கோப்பர்னிக்கன் தியரியை காப்பாற்றிடலாம். நிறையா ஃபிசிசிஸ்ட் வந்து ரெடியாக தான் இருந்தாங்க ஈத்தர் ஃபீல்டை வந்து ரியல் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எர்த்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறதுக்கு. ஆனால்
ஆனால் வந்து என்ன நடக்குதுன்னா யாரும் கடைசியில் ஏற்றுக்கல. The experiment was tried again by Morley and by others with the same conclusion. The apparent velocity of the earth through ether was 0. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் 2 தான் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய ஹைபாத்திசிஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எடுத்து நகரில் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருக்கு. ஹிஸ்டோரியன் லிங்கன் பார்னிட் ஃபார்வர்ட் பை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். What happened when the experiment was done in 1887? There was never in any orientation at any time of year any shift in the interference pattern. None, no shift, no fringe shifts, nothing. நிறைய டைம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன மூமெண்ட் கூட வரல, ஒரு ஷிஃப்ட் கூட இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. The implication is that the earth is not moving. ஒரு சின்ன டீட்டெயில் மறந்துட்டேன். மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருக்கு. இங்கே இருக்குது பாருங்கள். was 10 times more sensitive than it needed to be. It could have detected speeds as low as 2 miles a second instead of the known 20 miles per second that the earth has in its orbital motion around the sun. It didn't detect it. சின்ன மூமெண்ட்டாக இருந்தால் கூட அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த மூமெண்ட்டையுமே அவரால் டிடெக்ட் பண்ணவே முடியல. ஃபிசிசிஸ்ட் ரிச்சர்ட் உல்சன். Michelson and Morley found shifts in the interference fringes, but they were very much smaller than the size of the effect accepted from the known orbital motion of Earth. சன்னை வந்து எடுத்து சுற்றுது அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு மைக்கேல்சன் மோர்லி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எதையுமே டிடெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. Physicist John D. Norton. This null result was one of the greatest puzzle of physicists at the end of the 19th century. ஒரு 500 இயர்ஸுக்கு மேலேயே இவங்க வந்து ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி தான் ரியல் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் திடீர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எடுத்து நகரில் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதுனால ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி ஆகிருச்சு. ஃபிசிசிஸ்ட் டொக்லஸ் சி கயான்கோல். ப்ரொனவுன்ஸ் பண்ணவே முடியல, இதெல்லாம் கஷ்டமான பேராக இருக்குது. But the die-hard Copernicans of the day were not about to accept the prima facie result of Michelson experiment. அப்போ இருந்த ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸ்னால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஏற்றுக்க முடியல. ப்ரைமா ஃபேசி அப்படின்னா ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் மாதிரி. They knew the catastrophic scientific, cultural and religious implication if it was experimentally shown the earth is fixed in space. In a word, the whole world would have been turned upside down literally and figuratively. பல வருஷமாக ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி தான் ரியல் அப்படின்னு சொல்லி எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் அவங்க சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால திடீர்னு இவங்களால் இவ்வளோ வருஷம் நாங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. Pressured to provide a scientific answer to the world, they searched for a way to make it appear that the first light beam did indeed provide 1/66 of the retarded speed required for an earth moving around the sun. அவங்களோட சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ஆன்சரை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, to do so they thought up ingenious but devious explanation. As noted above, they claimed the earth's movement around the sun contracted the metal enclosure in which the first beam traveled. எர்த்து வந்து ஸ்பேஸில் நகர்ந்து போயிட்டு இருக்குது தான் சன்னை சுற்றி. ஆனால் இந்த அப்பேரட்டஸில் இந்த பார்ட் வந்து ஸ்ரிங்க் ஆகிருச்சு, அதனால் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. Contraction of Michelson apparatus was the reason the earth appeared to be motionless. இதுதான் அவங்களோட claim. If someone said to them, you claim the earth is moving but you admit you cannot detect that movement by any experiment, they would resort, well, we can detect it because every time we try to do so, the length of the experiment apparatus shrinks just enough to conceal the movement. Heliocentric cosmology believers கிட்ட எடுத்து நகருதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா
எர்த்து நகருது தான். ஆனால் ஒவ்வொரு டைம் நகர்றதை டிடெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போதும் அந்த அப்பாரட்டஸ் வந்து ஸ்ரிங்க் ஆகுது. அப்பாரட்டஸோட சைஸ் வந்து கம்மியாகிறனால எர்த்தோட மூமெண்ட்டை அதனால் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் பெட்டிட்டியோ பிரின்சிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேர்ட் கேம் மாதிரி, வேர்ட்ஸை வச்சு அவங்களோட கிளைம்ஸை வந்து கரெக்ட் மாதிரியே காமிக்கிறது, எந்த ப்ரூஃபும் இல்லாமல். From the start to finish, the whole enterprise was an ad hoc. The length contraction wasn't even contemplated previously, much less was it an established fact of science. அதுக்கு முன்னாடி லென்த் கான்ட்ராக்ஷன் எல்லாம் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது, அதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க க்ரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. Length contraction was invented on the spot so that the science establishment would have at least some hypothetical answer why Michelson's experiment showed the earth was motionless. Again, இதெல்லாம் ஸ்பாட்டில் கண்டுபிடிக்கல, ஸ்பாட்டில் அவங்களா க்ரியேட் பண்ண ஒரு விஷயம் லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது. Everyone could breathe a sign of relief. The irony as if this state is that no one has ever detected a length contraction in a moving object. In fact, modern physicists can't even agree on what length contraction is or how it would be manifested. இந்த நாள் வரைக்குமே லென்த் கான்ட்ராக்ஷனை யாரும் ப்ரூவ் பண்ணதில்லை, யாரும் பார்த்தது கூட கிடையாது. மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒரு ஆன்சர் பண்ணுறதுக்காகவே இவங்க ஸ்பாட்டில் க்ரியேட் பண்ண ஒரு சாக்கு தான் இந்த லென்த் கான்ட்ராக்ஷன். சின்ஸ் தே இன்சிஸ்ட் த எர்த் இஸ் மூவிங் அரவுண்ட் த சன், இட் cannot detect it moving. Nevertheless, they needed some physical and mathematical way of accounting for it, since there is obviously a difference between motion and non-motion. அந்த ஸ்பாட்டில் புதுசாக ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணி எடுத்து நகருது தான், ஆனால் அதை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து சயின்டிஃபிக்காக அதை வந்து காமிக்கணும், ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஈக்குவேஷனையாவது பண்ணி காமிக்கணும். ஸோ லென்த் கான்ட்ராக்ஷன் பிகம் தேர் கன்வீனியன்ஸ் ஸ்கேப்கோட்னா சாக்கு. லென்த் கான்ட்ராக்ஷன் தான் அவங்களுக்கு ஒரு சாக்காக அமைஞ்சிருக்கு. This is the essence of the relativity theory that Einstein invented in 1905. It was invented solely to answer Michelson's experiment. இந்த மாதிரியான விஷயங்களை ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரினால் சமாளிக்க முடியும். பேசிக்காக 1905 ஐன்ஸ்டீன் கிரியேட் பண்ண ரிலேட்டிவிட்டி தியரி வந்து ஸ்பெஷலாக இந்த மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆன்சர் பண்ணுறதுக்காகவே பண்ணியிருக்காரு. As Einstein himself said, to the question whether or not the motion of Earth in space can be made perceptible in terrestrial experiments, we have already remarked that all attempts of this nature led to a negative result. Before the theory of relativity was put forward, it was difficult to become reconciled to negative results. இந்த தியரி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எர்த்து வந்து மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசிக்காக இந்த தியரி தான் அவங்களுக்கு ஒரு ஸ்கேப்கோட். இந்த தியரியை வந்து ஒரு சாக்கா வச்சு காமிச்சு எர்த்து நகர மாதிரி எல்லாரையும் ஏமாத்துறது. Whereas in 1892, Hendrik Lorentz had hypothesized that the ether of space was what caused contraction. Einstein decided to dispense with ether and attribute the cause to relative motion. லாரன்ஸ் வந்து 92 என்ன சொல்கிறாருன்னா, ஈத்தர்னால தான் இந்த லென்த் கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஐன்ஸ்டீனுக்கு ஈத்தர் பிடிக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிலேட்டிவ் மோஷன்னால தான் இந்த லென்த் கான்ட்ராக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன் எஃபெக்ட், லாரன்ஸ் at least proposed a physical cause of his claim of length contraction, but Einstein never explained how relative motion could shrink objects. Hence, during his stay, various philosophers accused him of violating the principle of cause and effect. At லாரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஐன்ஸ்டீன் வந்து அதை கூட ட்ரை பண்ணலை. டைரெக்டாக அவர் வந்து அவரோட ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்றது ஐன்ஸ்டீன் கிரியேட் பண்ண ஒரு தியரி. அது வந்து
ப்ரூவும் பண்ணலை, எதுவும் பண்ணலை. அதுக்கு பேசிக்காக இருக்கிறது ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான். ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி பண்ணது வந்து ஃபிலாசபர்ஸுக்கு அப்போ நிறைய பேருக்கு பிடிக்கல. அவங்க வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த பிரின்சிபலை அக்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெர்க்குரி தெர்மோமீட்டரை வந்து கேண்டில் பக்கத்தில் கொண்டு போனோம்னா கேண்டில்லேருந்து வர ஹீட்னால மெர்க்குரி ஹீட் ஆகி அப்படியே மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கேண்டிலிருந்து வர ஹீட்டு தான் காசு, மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது தான் எஃபெக்ட். இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஐன்ஸ்டீன் வந்து ரிலேட்டிவிட்டி மோஷனால் தான் லென்த் கான்ட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து அவரால் ப்ரூவ் பண்ண முடியல. அதனால தான் ஃபிலாசபர்ஸுக்கு இவர் பண்ணுறது பிடிக்கல. இப்போது லாரன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணுறாரு லென்த் கான்ட்ராக்ஷனுக்கு. இது வந்து இப்போ வரைக்கும் இதுதான் ஃபேமஸான ஈக்குவேஷன் மாடர்ன் ஃபிசிக்ஸில். ஓகே, மேத்தமெட்டிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த one second. It has become the most famous and most used equation in modern physics. Essentially, whatever tests disagreed with their belief that Earth was moving around the Sun could now be mathematically transformed into their desired result, as well as give the semblance of being scientific. ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எர்த்து நகரலன்னு ப்ரூவ் பண்ணுச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எர்த்து நகர மாதிரி காமிக்க முடியும். அதுதான் இந்த ஈக்குவேஷன்ஸில் இருக்க அட்வான்டேஜ். செம்பேலன்ஸ் ஆஃப் பீயிங் சயின்டிஃபிக் அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் மாதிரி காமிக்கிறது. ஒரிஜினலாக சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது, சும்மா அந்த மாதிரி காமிக்கிறது. But the transform of length required another transform. Since they contracted the length, they also had to dilate the time, since if a moving object has its length contracted, it is not going to get from point A to point B in the same time as when it is contracted. இப்போ வந்து லென்த் கான்ட்ராக்ஷனுக்கு அவங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் க்ரியேட் பண்ண மாதிரி டைமுக்கும் பண்ணுறாங்க, அதே மாதிரி மாஸுக்கும் பண்ணுறாங்க. மேலே இங்கே இருக்கிறது வந்து லென்த்துக்காக அவங்க க்ரியேட் பண்ண டிரான்ஸ்ஃபார்ம், கீழே இருக்கிறது வந்து டைமுக்காக அவங்க க்ரியேட் பண்ண டிரான்ஸ்ஃபார்ம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே வந்து சிம்பிளாக மாற்றிருக்காங்க, அவ்வளவுதான். மல்டிப்ளிகேஷனை டிவிஷனாக மாற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ், ஜஸ்ட் as there is no proof that the length contracts, there is no proof that the time dilates. They just need to make everything appear to balance if they are going to insist the earth is moving around sun when the empirical evidence says it is not. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, எர்த்து நகர மாதிரி காமிக்கணுன்னா இந்த மாதிரி நிறையா ஈக்குவேஷன்ஸை எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் அவங்க க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அதான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் அவங்க பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா எர்த்து நகரில் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணதை அவங்க வந்து ஏற்றுக்கணும். இட்ஸ் ஈஸி ஃபார் தெம், தே ஜஸ்ட் மேக்கப் எ தியரி அண்ட் ரெப்ரசன்ட் இட் பை எ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் டு எரேஸ் எனி டிஸ்க்ரிப்பன்சிஸ் த எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அகெயின்ஸ்ட் தேர் தியரி. ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்களோட தியரிக்கு அகெயின்ஸ்டாக ரிசல்ட் காமிச்சதுன்னா இவங்க ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. இதுதான் ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி அப்போ பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது வரைக்குமே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட் வில் ஹாவ் லார்ஜர் மாஸ் பர் யூனிட் வால்யூம் வென் இட் கெட்ஸ் டு பாயிண்ட் பி. ஸோ டு மேக் த மாஸ் லார்ஜர் தே யூஸ் த சேம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் அஸ் ஃபார் டைம் டைலேஷன். ஃபஸ்ட்டு வந்து லென்த் மாறுதுன்னு சொல்லி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம், அதுக்கப்புறமா டைம் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம், இப்போ கடைசியாக மாஸ் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம். எல்லாமே எர்த்து வந்து நகர மாதிரி காமிக்கிறதுக்காக இங்கே டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து the issue of inertial frames presents itself. An inertial frame is one which an object is at rest or moving in uniform motion and not accelerating or decelerating. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் இல்லைனா ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. If Earth is moving around the Sun, it is a non-inertial frame since it is accelerating. Heliocentric cosmology கரெக்ட்னா எர்த்து வந்து non-inertial ஃப்ரேமில் இருக்கணும். As such, one is hampered when doing experiments on Earth due to the effect of acceleration on the apparatus.
a principle of which all scientists agree on. In order to make Michelson experiment valid, that is, one that takes place in an inertial frame as if it were at rest, a relativist will create the inertial frame by the above transform equation. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷனரியாக இருந்துச்சுன்னா இல்லைனா ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சிலரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி பிலீவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாவே எர்த்து வந்து நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டு, நகர்ந்துட்டு இருக்குன்னா எர்த்து வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம், அந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நான் இனர்ஷியல் ஃப்ரேமை மாற்றுறதுக்காக. அகைன் இதை வந்து பெட்டிஷியோ பிரின்சிபை, ஒரு வேர்ட் கேம். ஃபார் தோஸ் ஹூ அக்செப்ட் த prima facie results of Michelson experiment that the earth is not moving, the earth is already shown to be an inertial frame because it is absolutely rest. Thus there is no need to create inertial frame of earth and thus no need to use transform equation. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எர்த்து வந்து நகரவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருக்கு. அது நகரவே இல்லைன்னா அதை வந்து ஆல்ரெடி இனர்ஷியல் ஃப்ரேமில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்க ஒரு விஷயத்தை இவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்க மாதிரி காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை தான் ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெசிடுவல் ஈத்தர். Incidentally, we should note one more important facet of Michelson experiment before we move on. We saw above that the experiment showed only 1/6 of what was required for an Earth moving around Sun. This 1/6 is important for another reason. It showed that space was composed of something substantive. The name given to by Lawrence, Maxwell and all other scientists was ether. மைக்கேல்ஸனோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து 1/6 ஆஃப் ஈத்தரை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, நிறையா சயின்டிஸ்ட்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து ஈத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டில் தான் எல்லா விதமான வேவ்ஸுமே ட்ராவல் ஆகுது. மெட்டாஃபிசிக்ஸ் நத்திங் கேன் எக்ஸிஸ்ட். மெட்டாஃபிசிக்ஸ் படி எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஒரு விஷயம்தான் ஈத்தர். குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஹேஸ் சஜஸ்டட் தட் ஈத்தர்ஸ் பேசிக் காம்பனண்ட் இஸ் பிளாங்க் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் 20 orders ஆஃப் மேக்னிடியூட் ஸ்மாலர் தேன் எலக்ட்ரான். எலக்ட்ரானை விட 20 times ஸ்மாலராக ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது. அந்த பார்ட்டிக்கிள் தான் ஈத்தர் அப்படின்னு சொல்லி குவாண்டம் மெக்கானிசம் சஜஸ்ட் பண்ணுது. இதே மாதிரி எல்லாமே எலக்ட்ரான், பாசிட்ரான், டைபோல் பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு. எந்த மாதிரியான ஒரு பார்ட்டிக்கலாக இருந்தாலும் சரி, ஆனால் ஈத்தர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மைக்கேல்ஸனோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த ரிசல்ட் வந்திருக்கு 1/6 அப்படின்னு சொல்லிட்டு. His interferometer was so accurate it could measure 100 times more than it was required to measure. As such, Michelson interferometer didn't measure enough ether to match an earth moving at 66,000 miles per hour around the sun, but it did measure a little ether. Otherwise his result would not have shown 1/6 but 0/6 of ether presence. Michelson noticed this small presence in his 1887 paper. மைக்கேல்சன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப சென்சிட்டிவாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி பிலீவர் சொல்கிற மாதிரி எர்த்து வந்து சன்னை சுற்றிட்டு இருந்துச்சுன்னா 66,000 miles per hour ஸ்பீடில் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்பீடு வந்து டிடெக்ட் ஆகியிருந்துருக்கணும். ஆனால் ஆகலை. அதை விட்டுட்டு ஈத்தரை அதை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு. 1/6 ஆஃப் ஈத்தரை டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஈத்தரே கிடையாது அப்படின்னா 0ன்னு ரிசல்ட் வந்திருக்கணும். 1/6 அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடாது. இதை தான் மைக்கேல்சனும் சொல்கிறாரு. The actual displacement was certainly less than the 20th part of this and probably less than the 40th part. But since the displacement is proportional to the square of the velocity, the relative velocity of the earth and the ether is probably less than 1/6 the earth's orbital velocity and certainly less than 1/4. This was not good for Einstein. He candidly admitted that if any ether was detected, even a little bit, his theory of special relativity could automatically be falsified.
ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி வந்து ஈத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டே கிடையாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 1/6 டிடெக்ட் பண்ணது ஐன்ஸ்டீனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இஃப் மைக்கேல்சன் மோர்லி இஸ் ராங், தென் ரிலேட்டிவிட்டி தியரி இஸ் ராங். In other words, Einstein was forced to assume that because Michelson did not find enough ether for an earth revolving around the sun, then Michelson couldn't have found any ether. ஐன்ஸ்டீனுக்கும் நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு. அதனால் அவர் என்ன முடிவுக்கு வராருன்னா, மைக்கேல்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சுத்தமாக அவர் எந்த விதமான ஈத்தரையுமே அவர் கண்டுபிடிக்கல, எதையுமே அவர் டிடெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. Since even a little ether would act as an absolute frame and thus nullify relativity theory. கொஞ்சம் ஈத்தரை அவங்க டிடெக்ட் பண்ணது கூட ஒரு பெரிய பிரச்சனையாக ரிலேட்டிவிட்டி தியரிக்கு இருந்திருக்கும். The Michelson-Morley experiment forms the basis of relativity theory. Einstein calls it decisive. If it should develop that there is a measurable ether drift, then the entire fabric of relativity theory would collapse like a house of cards. கொஞ்சமாக ஈத்தர் ஃபீல்டை டிடெக்ட் பண்ணால் போதும், ரிலேட்டிவிட்டி தியரி வந்து ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி விழுந்துடும். ஏன்னா ரிலேட்டிவிட்டி தியரியில் வந்து ஈத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டே கிடையாது. ஸோ ஐன்ஸ்டீன் வாஸ் பேங்கிங் ஆன் த ஹோப் தட் சின்ஸ் மைக்கேல்சன் டிட் நாட் டிடெக்ட் த ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் ஃபார் அன் எர்த் மூவிங் அரவுண்ட் சன், he could conclude that ether simply didn't exist. அதான் அவர் கன்க்ளூஷனில் ஈத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துட்டார். ஹென்ஸ் த டிடெக்ஷன் ஆஃப் 1/6 ஆஃப் ரெக்வயர்டு ஈத்தர் வாஸ் தஸ் கன்வீனியன்ட்லி சாக்ட் அப் டு எக்ஸ்பிரிமெண்டல் எரர். மைக்கேல்சனோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்த 1/6 ஈத்தரை வந்து வெறும் ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க. Every interferometer experiment performed from Michelson in 1981 to Jones in 1930, which is 50 years of same result from dozen of different experiments, detected 1/6 to 1/10 of ether. மைக்கேல்சனோட ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்த ஈத்தரை வந்து தப்பான ஒரு ரிசல்ட்டு, அது வந்து கரெக்ட் இல்லை, எக்ஸ்பெரிமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா 1930 வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே ஈத்தரை வந்து அவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. 1/6 1/10 வரைக்கும் டிடெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி டிடெக்ஷன் வந்து ரிலேட்டிவிட்டி தியரிக்கு ஒரு பெரிய டேஞ்சர். ஐன்ஸ்டீன் வாஸ் ஸோ பாதர்ட் பை திஸ் fact that he hired what can be called a scientific hitman, Robert St. Claude, to seek to discredit the experiments, especially the most comprehensive interferometer experiments performed by Dalton Miller between 1908 and 1921. இந்த மாதிரியான இன்டர்ஃபெரோமீட்டரோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே ஐன்ஸ்டீனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒருத்தரை வந்து ரெடி பண்ணுறாரு. அவரை வந்து சயின்டிஃபிக் ஹிட்மேன் அப்படின்னு சொல்லி அப்போ இருக்கவங்கலாம் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ராபர்ட் சாங் கிளாட் அவர் பேர். உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்காக அவங்க எல்லாரோட எக்ஸ்பெரிமெண்ட்டையுமே தப்பு சொல்கிறது. பட் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் the world was only happy to accept Einstein theory and reject anyone who changed them. After all, Einstein was the earth mover. He made the earth move around the sun and thus saved mankind from having to admit that popular science had misled the world for 500 years prior. அந்த டைமில் வந்து எல்லாருமே ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன்ஸ் அந்த தியரிஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 500 இயர்ஸாக சயின்ஸ் தப்பான வழியில் போயிருக்கு அப்படின்றத ஏற்றுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. For geocentrists, the only thing left to answer is from whence did the 1/6 of ether originate? ஜியோசென்ட்ரிசம் பிலீவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. அது என்னதுன்னா, 1/6 ஆஃப் ஈத்தர் எங்கேருந்து வந்துச்சு, எடுத்து நகரவே இல்லைனா 1/6 எதுக்காக மைக்கேல்சன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டிடெக்ட் பண்ணிச்சு? The simple answer is that since the universe with its ether is rotating around a fixed earth, some of the ether spilled into Michelson's 87 interferometer
when he was trying to detect if the earth was moving around sun. ஜியோசென்ட்ரிசம் பொறுத்த வரைக்கும் எர்த் ஸ்டேஷனரியாக இருக்குது, மேலே இருக்க மற்ற எல்லாமே தான் ஈத்தரில் சுற்றிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஈத்தர் சுற்றிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் வந்து 87 மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் அவருக்கு 1/6 அப்படின்னு சொல்லி ஈத்தர் வந்து டிடெக்ட் ஆகியிருந்திருக்கு. he found 6/6 of the required ether for a daily rotation. Hence it is logical to assume that 1/6 he found in 87 came from the same ether he later detected in his 1925 experiment. எர்த்தோட டெய்லி ரொட்டேஷனாக அவர் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கு, 6/6 வந்திருக்கு. அதனால அவர் ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதே ஈத்தர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எர்த்துக்கு மேலே இருக்க விஷயங்கள் எல்லாமே எர்த்தை டெய்லியும் சுற்றிட்டு இருக்குது, ஹெவன்லி பாடிஸ். இது எல்லாமே ஈத்தர் அப்படின்ற ஒரு மீடியம்னால் சுற்றிட்டு இருக்குது. இந்த மீடியமை தான் மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே டிடெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு. த இன்டர்ஃபெரோமீட்டர் orthogonally instead of linearly, it would only pick up 1/6 of the total ether in space. லீனியராக வைக்கிறதுக்கு பதிலாக ஆர்த்தோகனலாக வச்சோம்னா 1/6 ஆஃப் த ஈத்தர் மட்டும் தான் டிடெக்ட் ஆகும். அதை தான் 87 அவர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஜியோசென்ட்ரிசம் சொல்கிறதுக்கு மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்குது. Electromagnetism. You will often hear modern devotees of Einstein claim that he invented the special relativity as an answer to Maxwell's equation of electrodynamics. They do this because they don't want to admit that Einstein invented special relativity for the express purpose of making it appear the earth was moving around the sun. மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷனுக்கு ஒரு பதிலடியாக தான் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியை வந்து ஐன்ஸ்டீன் க்ரியேட் பண்ணார் அப்படின்னு ஐன்ஸ்டீனோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி வந்து மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷனுக்கு அதுக்காகவே தான் க்ரியேட் பண்ணாங்க, மற்ற விஷயத்துக்காக இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக. தி வாண்ட் டு மேக் இட் அப்பியர் தட் ஐன்ஸ்டீன் இன்வென்டட் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அவுட் ஆஃப் பியூர் மோட்டிவ்ஸ் அண்ட் அன் இண்டிபெண்டன்ட் தாட் ப்ராசஸ். The truth is far different. Einstein himself admits that the only reason he invented special relativity was due to Michelson discovery. ஆனால் ஐன்ஸ்டீனே அதை வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு. எர்த்தை வந்து நகர மாதிரி காமிக்கிறதுக்காகத்தான் ரிலேட்டிவிட்டி தியரியை க்ரியேட் பண்ணதான். Soon I came to conclusion that our idea about motion of earth with respect to ether is incorrect. If we admit Michelson's null result as a fact, this was the first path which led me to special relativity theory of relativity. மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்களால ஆன்சர் பண்ண முடியல, ஏன் எர்த்து நகரில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு தியரியை. அதுதான் ஐன்ஸ்டீனோட ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி. Be that as it may, the reason relativist அப்படின்னா ரிலேட்டிவிட்டி தியரியை ஃபாலோ பண்ணுறவங்க want to intrude on Maxwell's electrodynamic theory is because as it stands, electromagnetism doesn't show any characteristics of being relative. Maxwell's experiment from 1865 shows us that the effect of an electric coil moving over a stationary magnet is different than a magnet moving over a stationary electric coil, and Maxwell appropriately represented these different reactions by two different equations. Maxwell வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, எதுவுமே ரிலேட்டிவாக இல்லை, எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்குது, அதாவது ஆப்சல்யூட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், an electric coil moving over a stationary magnet. ஒரு ஸ்டேஷ்னரி மேக்னெட்டுக்கு மேலே எலக்ட்ரிக் காயில் வச்சோம்னா வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும். ஒரு மூவிங் மேக்னெட்டை ஒரு ஸ்டேஷ்னரி காயில் மேலே வச்சோம்னா அதுக்கு வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும். ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கும். Maxwell experiment and his two equations, actually 4 equations altogether, but two main equations, thus show us that space and reactions that occur in it are absolute, not relative. ஆப்சல்யூட்னால் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கிறது, ஒன்றோட இன்னொன்று வந்து லிங்க் ஆகாமல் இருக்கிறது. ரிலேட்டிவ்னால் எல்லாமே ஒன்றோட ஒன்று வந்து லிங்க் ஆகி இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மூலிமா
கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். Since a relativist does not like anything absolute, Einstein sought to make Maxwell's experiment relative just as he tried to make Michelson's experiment relative. மைக்கேல்சன் மோர்லி எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி அவங்க ஏமாற்றினாங்களோ அதே மாதிரி மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷனையும் இவங்க வந்து ஏமாற்றிருக்காங்க ரிலேட்டிவிட்டி தியரி நம்புறவங்க. எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து லென்த், அப்புறமா டைம், அதுக்கப்புறமா மாஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன். The relativist can make it appear that the effect of electricity on magnetism is same as magnetism on electricity, but in reality they are not the same. ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறத காமிச்சிருக்கு, ஆனால் ரிலேட்டிவிட்டி தியரி படி டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. அதனால் எல்லா ஈக்குவேஷன்லேயும் மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன்லேயும் இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணதுனால ரிலேட்டிவிட்டி தியரியில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வரும். When the relativist use them, he must invariably inject the transform equation in order to make Maxwell's two absolute reactions into Einstein's one relative reaction. Without the transform equation, Maxwell's findings are diametrically opposed to Einstein's relativity theory. அதான் இப்போ நான் சொன்னது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை வந்து ஆட் பண்ணி எல்லாமே ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எப்படி மைக்கேல்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி இதுலையும் ஏமாத்துறாங்க. நாட் சர்ப்ரைசிங்லி, ஐன்ஸ்டீன் வாஸ் வெல் அவேர் தட் மேக்ஸ்வெல்ஸ் ஃபைண்டிங் ஆன் த டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் பிட்வீன் அன் electric coil and magnetic are related to Michelson's unsuccessful attempt to discover any motion of Earth. In his famous 1905 paper, he seeks to make their respective absolute effect into relative effects. In other words, since Einstein firmly believes the Earth is moving around the Sun and yet realizes that he must have an answer for all the unsuccessful attempts to discover any motion of Earth, proposes that discrepancy can be dealt with by. ஐன்ஸ்டீன் வந்து ஃபுல்லாக நம்புறாரு எர்த்து வந்து நகர்ந்துட்டு தான் இருக்குது சன்னா சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடையாது. ப்ரூஃப் இல்லாததுனால ஈக்குவேஷன்ஸை வச்சு எர்த்து நகர மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து எர்த்து நகரில் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி மாற்றுறாரு. Assuming as a fact that electrodynamics and mechanics did not show state of absolute rest, we are thus obligated to change what appeared to be absolute frames in Michelson's and Maxwell's experiment into relative frames. எல்லாமே transform equation யூஸ் பண்ணி மாற்றுறாங்க. This is the precise equation used by Lorentz to claim that the arm of Michelson apparatus had shrunk. மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்பரேட்டஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ஷன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக காமிச்ச ஈக்குவேஷன் இது. வித் ஐன்ஸ்டீன் ஆல்சோ ஆடிங் டைம் டைலேஷன். அதுக்கப்புறம் டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. த செக்ஷன் ஆஃப் பேப்பர் வேர் திஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் அப்பியர் பிகின்ஸ் ஆன் பேஜ் 5 வித் த டைட்டில் த தியரி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அண்ட் டைம்ஸ் ஃப்ரம் அ ஸ்டேஷனரி சிஸ்டம் to another system in uniform motion of translation relativity to the former. இந்த டைட்டிலில் அதை வந்து போட்டிருக்காரு. We don't need to go searching for it. Einstein tells us quite candidly what he is doing. ஐன்ஸ்டீனே என்ன சொல்கிறாரு, என்ன அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, he is transforming space and time from a stationary to another system on relativity. In fact, the word transform appears 24 times in his paper as he applies it to every phenomenon from space-time motion, electricity, magnetism, the Doppler effect, stellar aberration, energy of light waves, electron acceleration to mass increase. It becomes the quintessential means to relativize the whole universe and forever banish the thought of motionless earth. ஒரு ஸ்டேஷ்னரி எர்த்தாக இருக்கிறத அவர் வந்து மூவிங் எர்த்தாக கன்வெர்ட் பண்ணுறாரு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு. அவரோட பேப்பரில் கிட்டத்தட்ட 24 டைம்ஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை அவர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸ்பேஸு, டைமு, மோஷன், மாசு, மேக்னட்டிசம், டாப்லர் எஃபெக்ட், கிட்டத்தட்ட அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எல்லாமே ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு.
இந்த மாதிரி பண்ணனால எல்லாத்துலேயுமே ரிலேட்டிவிட்டி தியரி வந்து லிங்க் ஆகிருக்கு. எர்த்து வந்து நகராமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பாசிபிலிட்டி கூட யாருக்குமே மைண்டில் வராத மாதிரி பண்ணிட்டாரு. As we can see, it is all done by mathematics. There is not one iota of physical empirical proofs to the theory. இந்த டோட்டல் ரிலேட்டிவிட்டி தியரியும் வெறும் ஈக்குவேஷன்ஸ் தான், இதுக்கு வந்து ப்ரூஃபே கிடையாது. In relativist mind, of course, there is no need to prove their finding or to justify using transform. Since everyone knows the earth is moving around the sun, then everything is moving and there is no object at rest, and thus the whole universe is relative. ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜி நம்புறவங்க வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாகவே மைண்டில் நினச்சிக்கிறாங்க எர்த்து வந்து ஆல்ரெடி சுற்றிட்டு தான் இருக்குது, சுற்றிட்டு இருக்கனால நம்ம வந்து ஸ்பெஷலாக அதை வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சுற்றிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஒன்றோட ஒன்று வந்து ரிலேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. In effect, whenever the experiments show an absolute rest, the relativist can wave his magical wand and change it into relative result. This is essence of special relativity theory that Einstein invented in 1905. எப்போல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எர்த்து நகரில் அப்படின்னு சொல்லி காமிச்சாலும் ரிலேட்டிவிட்டி தியரிஸ்னால் ஈஸியாக அதை வந்து மாற்ற முடியும். ஜஸ்ட்டு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை அந்த ரியல் லைஃப்பில் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் ஆட் பண்ணால் போதும், அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக எர்த்து வந்து நகர மாதிரி காமிச்சிரும். இதுதான் ரிலேட்டிவிட்டி தியரியில் இருக்க அட்வான்டேஜ். Einstein believes the earth is moving but has no proof of it, noted in his statement, I have come to believe that the motion of earth cannot be detected by any optical experiment through the earth, though the earth is revolving around the sun. எந்த எக்ஸ்பெரிமெண்ட்னாலையும் எர்த்து நகரத்தை ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் எர்த்து வந்து சன்னை சுற்றி நகர்ந்து போயிட்டு தான் இருக்குது அப்படின்றாரு. Einstein's admission merely begs the question, if on scientific basis he cannot detect the earth's moving, how does he know earth is moving? The truth is he doesn't know. அவரே சொல்கிறாரு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்னாலையும் எர்த்து நகருது அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் அவருக்கு எப்படி தெரியும் எர்த்து நகருது அப்படின்னு? அவருக்கு தெரியாது, அவர் ஜஸ்ட் நம்புறாரு, அவ்வளவுதான். டிஃபால்ட்டாக ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் அவங்களோட மைண்டில் வந்து ஆல்ரெடி எர்த்து சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களா டிஃபால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. He just assumes it is to be so, since that is what he been taught since childhood. In effect, the transform equation is then invoked to make it appear if earth is moving around sun. அவங்களா டிஃபால்ட்டாக அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் காப்பாற்றுறதுக்கு ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை ஆட் பண்ணால் போதும் எர்த்து வந்து நகர மாதிரி காமிக்க முடியும் sun. But in relativity, the transform equation is just an equation and has no ability or authority to determine the issue. எப்படி பார்த்தாலும் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணாத விஷயந்தான். ஈக்குவேஷன்ஸுக்கு ரியல் லைஃப்பில் ஒரு வேல்யூவும் கிடையாது, ஒரு எபிலிட்டிஸும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு எர்த்து நகருது அப்படின்னு சொல்லி சும்மா ஈக்குவேஷன்ஸ் வச்சு காமிக்கிறது. We shall then be able to apply the laws of nature to any coordinate systems. பேசிக்காக 2 கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சன்னை சுற்றி எர்த்து போயிட்டு இருக்குது, இன்னொன்று வந்து எர்த்து ஸ்டேஷ்னரியாக இருக்குது, எர்த்துக்கு மேலே சன் சுற்றிட்டு இருக்குது. இது ரெண்டுமே பாசிபிள் தான். தட் இஸ் ஹீ வில் எம்ப்ளாய் arbitrary coordinate system to make the absolute state, i.e. a fixed earth, into a relativity state in which either coordinate system can be used. All the coordinate systems are created mathematically out of thin air by using transform equation. If they didn't use the transform equation, then they would be stuck with only one coordinate system, the one Michelson found in 1987 when the experimental evidence showed the earth wasn't moving around the sun. மறுபடியும் அதே தான் சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எர்த்து நகர மாதிரி காமிக்கிறாங்க. இந்த நகர மாதிரி காமிக்கிறது வந்து செகண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்குது, அதுக்கு மேலே சன் வந்து சுற்றிட்டு இருக்கிறது. இந்த இவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி புதுசாக ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் காமிக்கலைன்னா ஒரு சிஸ்டம் தான் பேலன்ஸ் இருக்கும். அந்த சிஸ்டம் வந்து மைக்கேல்சன் மோர்லியோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்ச ஸ்டேஷனரி எர்த்து சிஸ்டம். If you ask a relativist for scientific validity of using the transform equation, he will simply retort
Well, the transform equation was proven to be valid when Michelson did his experiment in 1987. Again, fallacy of Pareto principle is readily apparent since he is using an unproven fact, an Earth moving around Sun, as the basis for making the conclusion that Earth is moving around Sun. Pareto principle அப்படின்றது சும்மா ஒரு வேர்ட் கேம் மாதிரி. அதை வச்சு அவங்க சொல்கிறத வந்து எந்த ப்ரூஃபுமே இல்லாமல் ரியல் மாதிரியே காமிப்பாங்க. ரிலேட்டிவிட்டி தியரிஸை நம்புறவங்களுக்கு ப்ரூஃப்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் அவங்க கையில் இருக்குது. த காஸ் ஆஃப் fallacy. As Einstein admitted above, he said, though the earth is revolving around the sun, is that they insist on using a moving earth which they claim to know intuitively as the indisputable authority to interrupt Michelson's experiment. Consequently, if one firmly believes the earth is moving but the experiment shows it is not moving, then one's interpretation of the experiment will force one to find some way to make it appear as if earth is moving. அவங்க டிஃபால்ட்டாகவே எடுத்து நகருது அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து நகரல அப்படின்னு சொல்லி காமிச்சாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி பார்க்காம அந்த ரிசல்ட்டை வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து நகர மாதிரி காமிக்கிறாங்க. In effect, any experiment that shows the earth is not moving will be mathematically transformed into moving earth by the transform equation. The transform equation is like a magician waving his wand over the experiment so that the system one does not prefer is transformed into system one does prefer. அவங்களுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டை இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி மாற்றி வர வச்சுக்கிறாங்க. Modern man certainly does not prefer a fixed earth, since a fixed earth would validate much of the history and science prior to modern age. மாடர்ன் ஏஜுக்கு முன்னாடி அவங்க இருந்த பிலீஃப்ஸ் எல்லாமே கரெக்டு மாதிரி தெரியும். இந்த விஷயம் மாடர்ன் மேனுக்கு பிடிக்காது. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்புறமா அந்த எர்த்து வந்து சென்ட்ரலில் இருந்துச்சுன்னா ஒரு கிரியேட்டர் இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்லலாம் நம்ம ஏன்ஷியன்ட் சொன்னதெல்லாம் உண்மை மாதிரியே நம்மளுக்கு தெரியும். இந்த விஷயத்தினெல்லாம் மேனால் ஏற்றுக்க முடியாது. இஸ் லிட்டில் மோர் தேன் அ மெஜிஷியன் ஹூ ஹேஸ் பீன் ஃபீடிங் த வேர்ல்ட் எ ஸ்டெடி டயட் ஆஃப் இல்யூஷன்ஸ். அப்படியே இல்யூஷன்ஸில் வாழ்கிறது. லைட் ஆஸ் த absolute. Speaking of illusions, we have one more to expose. In order to determine, they have made a non-inertial frame into inertial frame. ஆக்சிலரேட்டிங் இல்லைனா டீக்சிலரேட்டிங், அதுதான் நான் இனர்ஷியல். ஸ்டேஷனரியாக இருக்கணும், இல்லைனா ஒரே ஸ்பீடில் எப்போவுமே மூவ் ஆகிட்டு இருக்கணும், அதுதான் இனர்ஷியல். ரிலேட்டிவிட்டி தியரி படி எல்லாமே ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆப்சல்யூட்டாக அவங்களுக்கு வேணும். ஒரு விஷயம் வந்து எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக இருந்து ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் சாய்ஸ் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், யூ நீட் அன் absolute measuring stick to determine the difference between the inertial and non-inertial. They can't use the earth, of course, because they have already insisted it is accelerating around the sun. They can't use length, time or mass because they have already said that they increase or decrease upon movement and thus are not absolute. மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பதிலடியாக இல்லைனா சமாளிக்கிற மாதிரி அவங்க பண்ண அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே லென்த்து, டைமு, மாஸு இது எல்லாமே ரிலேட்டிவாக இருக்குது. அதனால் அது எதையுமே ஆப்சல்யூட் அப்படின்னு சொல்லி இவங்களால் சொல்ல முடியாது. த ஒன்லி கேண்டிடேட் லெஃப்ட் இஸ் லைட். இவங்கக்கிட்ட மிச்சமாக இருக்கிறது லைட்டு மட்டும்தான். இன் ஆர்டர் டு மேக் லைட் அண்ட் அப்சல்யூட் மெஷரிங் ஸ்டிக், தே கிளைம் தட் இட்ஸ் ஸ்பீட் நெவர் சேஞ்சஸ், பட் தேர் இஸ் நோ ப்ரூஃப் ஃபார் இட். தே ஜஸ்ட் அஸ்யூம் இட் டு பி த கேஸ். வேறு சாய்ஸே இல்லாமல் லைட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. லைட்டு வந்து ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும், அது எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து அவங்கக்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. டோட்டல் ரிலேட்டிவிட்டி தியரிக்குமே அவங்கக்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. இதுக்கு மட்டும் எதுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? ஐன்ஸ்டீனே இதை வந்து ஒரு பாஸ்டுலேட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்களேன். லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஒரு அசம்ஷன்னா ஒரு பிலீஃப் மாதிரி. அதுக்கு வந்து அதை வந்து ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது. சும்மா அவங்களாம் நினச்சிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. In this way, they make light serve as the one and only absolute in order to measure the amount of length contraction, time dilation or mass increase and even the rate of earth travels around the sun.
இதனால தான் எல்லாத்தையுமே ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்க லைட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இது வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அகைன் திஸ் இஸ் எசன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி. நோ ப்ரூஃப், ஜஸ்ட் மேட் அப் பாஸ்டுலேட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தட் கிவ் த appearance ஆஃப் ட்ரூத். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியில் இதுதான் அட்வான்டேஜ். எதையுமே நம்ம ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நம்ம சும்மா அசம்ஷன் பண்ணி ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணால் போதும். அது பார்க்குறக்கு ஒரு ரியல் சயின்ஸ் மாதிரியே தெரியும். இதுதான் அந்த ஈக்குவேஷன். இங்கே சீன் இருக்கிறது தான் லைட்டு. இது தான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. லைட் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போகும் அப்படின்றது அவங்களுக்கு ப்ரூஃப் கிடையாது, சும்மா அவங்கள நினச்சிக்கிறாங்க. C which represent the speed of light is used in the denominator because it is believed to be constant and thus can serve as the absolute. Light is assumed to be the fastest known speed. Relativists are assuming that C is always the same speed, but they have no proof for this claim. Yes, light speed is constant but only in an inertial frame. It can vary in other frames. இதுவும் ரிலேட்டிவிட்டி தியரிஸோட ஒரு கிளைம். பை டூயிங் ஸோ ஹி ஒன்லி ட்ராப்ஸ் ஹிம்செல்ஃப். ஃபர்ஸ்ட், இஃப் லைட் இஸ் கான்ஸ்டன்ட் ஒன்லி இன் அன் இனர்ஷியல் ஃப்ரேம் பட் an earth going around sun is non-inertial frame, then how can relativists claim that the light beams used in Michelson experiment on earth were in inertial frame? He can't, so he employs transformation equation. But in this case the relativist has again committed the fallacy of petitio principii using as proof. எல்லா விஷயத்துலையுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை தான் திரும்பி யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ரிலேட்டிவாக மாற்றிட்டு எடுத்து நகர மாதிரி காமிக்கிறாங்க. ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த் அண்ட் மாஸ் கேன் பி கான்ட்ராக்டட் பை மூமெண்ட் அண்ட் த எசன்ஸ் ஆஃப் calculations ஆஃப் த டைம் கேன் பி dilated by same movement. Then why isn't light contracted by moving earth? Since the relativist admits that light is a physical relative of photon, shouldn't they also be affected in some way? லைட்டுமே ஒரு போட்டான் பார்ட்டிக்கல் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால ரிலேட்டிவிட்டி தியரி பொறுத்த வரைக்கும் லென்த்து மாஸு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது ஏன் லைட்டு வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. This very question was posed by Einstein, by Maxwell, Abraham and Augustus Fopels to relativists, but without any answer forthcoming. இது வரைக்குமே அதுக்கு ஆன்சர் கிடையாது. லைட்டுமே ஒரு பார்ட்டிக்கல் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன் அது மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? இந்த கொஸ்டினுக்கு இது வரைக்குமே ஆன்சர் கிடையாது. The only reason light is kept immune from the effects of motion in relativity scheme of thing is because ionic acidities relativities desperately needs an absolute to make everything else relative. அவங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. எல்லாத்தையுமே ரிலேட்டிவாக காமிக்கணுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அப்சல்யூட்டாக கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து காமிக்கணும். வேறு வழியே இல்லாமல் லைட்டை வந்து அப்சல்யூட்டாக காமிக்கிறாங்க. In his mind he has two choices for required absolute: the fixed earth that Michelson found, B, the presumed constant speed of light that Einstein wants. இப்போயும் ரெண்டு சாய்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து மைக்கேல்சன் எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சதை ஏற்றுக்கிறது, இல்லைன்னா லைட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறது. Choosing A as the absolute would mean certain death for the science establishment, since it would affirm the church decision against Galileo. Choosing B would allow the charade of scientific authority over the church to continue indefinitely. எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்கன்னா 500 இயர்ஸாக சயின்ஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்த எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி ஆகிரும். சர்ச் இது சொன்னதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்க ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் லைட்டு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அசியூம் பண்ணாங்கன்னா எர்த்து வந்து ஸ்டேஷனரியாக இல்லை, சன்னை சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதை தான் அவங்களும் பண்ணாங்க. லைட்டை வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டு எர்த்து ஸ்டேஷனரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. The geocentrists say that the choice is easy. The prima facie evidence of 1887 and 1925 Michelson experiments show the Earth isn't moving around the Sun, but there is a relative daily rotation between the Earth and space. Hence, Earth is the absolute inertial frame and absolute measuring stick. If so, then the universe is absolute, not relative. Geocentrism பொறுத்த வரைக்கும்
ஆல்ரெடி மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்லேயே எர்த்து நகரில் எர்த்துக்கு மேலே இருக்க விஷயங்கள் தான் எர்த்து சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால ஆல்ரெடி எர்த்து வந்து ஸ்டேஷனரியாக இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்க ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணாத ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இனர்ஷியல் ஃப்ரேமாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. Since the motionless earth is already an absolute inertial frame, then there is no need to introduce an ad hoc transform equation to turn it from a non-inertial frame into an inertial frame, and thus there is no need to contract length, dilate time or increase mass. No magic is required for geocentrism. ரிலேட்டிவிட்டி தியரி கஷ்டப்பட்டு அசியூம் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, அந்த ப்ரூஃப் இல்லாத எந்த ஈக்குவேஷனுமே ஜியோசென்ட்ரிசமுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருச்சு எர்த்து நகரில் அப்படின்னு சொல்லிட்டு. நகராத எர்த்து வந்து இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்குன்னா அவங்களுக்கு ரிலேட்டிவிட்டி தியரி தேவையில்லை, டைம் டைலேஷன் தேவையில்லை, மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அப்புறமா இந்த லென்த் மாறுறது, அது எதுவுமே தேவையில்லை. டோட்டலாக ரிலேட்டிவிட்டி தியரி ஜியோசென்ட்ரிசமுக்கு தேவையே கிடையாது. Additionally, they cannot assume the speed of light is constant or unaffected by motion, since if earth isn't moving, then there is no way for them to make such a determination from Michelson's two experiments, especially when other experiments and evidence speed of light வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோசென்ட்ரிசம் நம்புறவங்க வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. Sagnac in 1930 and the GPS system that shows a 15 nanosecond difference in light speed going east to west. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் லைட்டு வந்து ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருச்சு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே லைட்டை வந்து கான்ஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனால ரிலேட்டிவிட்டி தியரி சொல்கிற மாதிரி லைட் கான்ஸ்டன்ட் கிடையாது. இட் இஸ் ஆப்வியஸ் தட் ரிலேட்டிவிஸ்ட் is making these unproven ad hoc transform adjustments simply because he refuses to believe that Michelson experiment showed the earth is at rest. சுற்றி வளைச்சி எல்லாமே மைக்கேல்சன் எக்ஸ்பெரிமெண்ட் நோக்கி தான் போகுது. மைக்கேல்சன் எக்ஸ்பெரிமெண்ட் எர்த்து நகரில் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணதை ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸ்னால் ஏற்றுக்க முடியல. அந்த ஒரு பிரச்சனைனால தான் இந்த டோட்டல் ரிலேட்டிவிட்டி தியரியுமே ஃபார்ம் ஆகி இது வரைக்குமே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. Modern version of Michelson experiment. One more thing, relativists, those who believe that Michelson 1987 experiment showed no difference in speed of two light beams, claim that Michelson's null result has been verified by modern version of Michelson's experiment that shows no difference between the speed of light beams up to 10⁻⁻18 precision. But if you ever want to see cell game, this is it. The modern experiment only traps relativists more firmly than Michelson did. மாடர்னாக இன்டர்ஃபெரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து நகரில், லைட் பீம்ஸ்லாம் டிஃப்ரென்ஸே காட்டலை அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவிட்டி தியரி நம்புறவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு பிரச்சனை தான் தருதே தவிர ஒரு அட்வான்டேஜே தரல. ரிமெம்பர் above we said Einstein maintained that the slight difference in two light beams of Michelson's original 87 experiment can be chalked up to experimental error. மைக்கேல்சன் ஒரிஜினலாக கண்டுபிடிச்ச 1/6 ஈத்தரை வந்து வெறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க இல்லையா. அதை வந்து ஒரு செகண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் எஃபெக்ட் ஐன்ஸ்டீன் வாஸ் கிளைமிங் தட் தேர் வாஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீட் ஆஃப் த டூ லைட்ஸ் பீம்ஸ் அண்ட் த ரிசல்ட் வாஸ் நல். அதனால ஐன்ஸ்டீன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நல்லு தான் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து சமாளிக்க ட்ரை பண்ணார். For the sake of argument, let's assume that to be the case. Hence, if speed of light beams was same, what did this suggest to Einstein? It suggests that Earth wasn't moving. We already saw that Michelson himself said about the presumed null result, namely, this conclusion directly contradicts the explanation which presupposes that the Earth moves. Earth நகர்ந்துச்சுன்னா லைட் பீம்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இதுதான் பேசிக்காக மைக்கேல்சன் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தார். இப்போ மாடர்னாக நடந்த மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லு தான் காமிச்சிருக்கு. கிளைம் த மைக்கேல்சன்ஸ் நல். ரிலேட்டிவிட்டி தியரிஸ் நம்புறவங்களுக்கு இன்னும் கூட அந்த விஷயங்கள்லாம் புரியல. எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நல் ரிசல்ட்டை காமிக்கிறது ஏதோ அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. For further verification, let's look at what Einstein's biographer said.
in the United States of Albert Michelson and Edward Morley had performed an experiment which confronted scientists with appalling choice, designed to show the existence of ether, the alternatives of tossing aside the key which had helped to explain the phenomenon of electricity, magnetism and light, or of deciding the earth was not in fact moving at all. The problem which now faced science was considerable, for there seemed to be only 3 alternatives. The first was the earth was standing still, which meant scuttling the whole Copernican's theory and was unthinkable. மைக்கேல்சன் மோர்லியோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எர்த்து நகரில் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு ஆல்டர்னேட் காஸ்மாலஜிக்கல் ஐடியாவை கொண்டு வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு. கொப்பர்னிக்கனோட தியரிஸ் எர்த்து வந்து சனை சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் தியரிஸ் எல்லாமே பெரிய ப்ராப்ளம்ஸில் இருக்குது. இது வந்து எர்த்து நகரில் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு அன்திங்கபிளான விஷயமாக அவங்க வந்து பார்க்குறாங்க. யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இஃப் திஸ் நியூ சஃபயர் ஆசிலேட்டர் கன்ஃபார்ம்ஸ் தட் த 2 beam go the same speed, it doesn't relativities one bit. புதுசாக பண்ண இன்டர்ஃபெரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட்டை கொடுத்தது வந்து ரிலேட்டிவிட்டி தியரி நம்புறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடையாது, அது வந்து ப்ராப்ளம் மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா லைட் பீம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸை காமிக்கணும். டிஃப்ரென்ஸ் காமிக்காமல் இருந்துச்சுன்னா எர்த்து நகரில் அப்படின்னு அர்த்தம். Experiments confirm that the earth isn't going around the sun, since the light beam in the oscillator was supposed to be affected by earth's movement is not affected. அந்த லைட் பீம் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஏன் அஃபெக்ட் ஆகலைன்னா எர்த்து நகரில் அதனால் அஃபெக்ட் ஆகலை. பட் இன்ஸ்டெட் ஆஃப் அட்மிட்டிங் ஆர் அட்லீஸ்ட் ஹோல்டிங் out the possibility that the result shows the earth isn't moving, they instead claim that the 66,000 miles per hour speed has no effect on light beam, and therefore they concluded earth could be moving and light beam is constant regardless that its frame is moving 66,000 miles per hour. Again heliocentric cosmology நம்புறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை செக் கூட பண்ணாமல் எர்த்து நகர்ந்துட்டு தான் இருக்குது, லைட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால நம்மளால் எர்த்து நகரத்தை டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபார் தெம் த சாய்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு எர்த் ஆர் அ ஃபிக்ஸ்டு லைட் ஸ்பீட், அண்ட் தே ஹாவ் சூசன் த லேட்டர் பிகாஸ் எ ஃபிக்ஸ்டு எர்த் வாஸ் அன்திங்கபிள். அவங்க யாருக்குமே எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்கிறது பிடிக்காது. அவங்களாம் ஒரு டை ஹார்ட் கொப்பர்னிக்கன் ஃபேன். சன் நடுவில் இருக்குது, எடுத்து வந்து அதை சுற்றிட்டு இருக்குது. அவங்க மைண்டில் இதுதான் ரியாலிட்டி, இதை மட்டும் தான் நம்புவாங்க. ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் காஸ்மாலஜி மாடல்லாம் வந்துச்சுன்னா அதை தூக்கி வீசிடுவாங்க. பட் வென் தே மேக் சச் அ சாய்ஸ் தே மஸ்ட் ஆல்சோ கன்க்ளூட் தட் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி அலோஸ் both a moving sun around a stationary earth and a moving earth around a stationary sun, as the article itself admits. ஆனால் ரிலேட்டிவிட்டி தியரிஸ் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களோட தேதி படியே 2 காஸ்மாலஜியுமே பாசிபிள் தான். எர்த்து வந்து ஸ்டேஷனரியாக இருந்து மற்ற எல்லாமே எர்த்தை சுற்றுறது, சன்னு ஸ்டேஷனரியாக இருந்து சன்னை வந்து எர்த்து சுற்றுறது, ரெண்டுமே அவங்களோட தேதி படி பாசிபிள் தான். According to special relativity, there is no absolute space or absolute time. So if 2 objects are moving relative to each other in empty space, it would actually be impossible for an observer to tell their absolute velocities. எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அதனால் இன்னொரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடை வந்து அவங்களோட கரெக்டாக சொல்லவே முடியாது. Maybe only one of the objects was moving and the other was stationary, for example, but you wouldn't know which was which because their movements are relative to each other, not to any external reference frame. எல்லாமே மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ரிலேட்டிவிட்டிஸ் தியரி சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷனரியாக இருந்துச்சுன்னா கூட நம்மளால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அவங்க தியரியை வச்சுக்கிட்டு. Notice the corner into which relativities painted himself. What they discovered is that there is a price to pay for choosing a fixed light over a fixed earth. With a fixed earth, one knows the universe is absolute, since the universe revolves around an absolute fixed point and everything can be accurately measured from fixed point.
இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அவங்க வந்து எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்றத அக்செப்ட் பண்ணாமல் அதை வந்து எர்த்து நகர மாதிரி காமிக்க ட்ரை பண்ணது தான். பட் வித் a fixed light speed there is no fixed point and no one knows whether the earth is moving around the sun or the sun is moving around the sun. லைட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதை வந்து எப்பயுமே ஸ்பீடு சேஞ்ச் பண்ணாது அப்படின்னு சொல்லி எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் இதில் வந்து செகண்ட் பிரச்சனை. அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணனால எது நகர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. Obviously, if they claim that speed of light is not affected by movement, then they can't use the light to determine movement, and thus all movement is undeterminable. எதுவுமே டிட்டர்மைன் பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாமே ரிலேட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ லைட்டை வச்சுக்கிட்டு எதையுமே பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. Science is forced to conclude that science can't answer the simple question of which is moving around the other, earth or the sun. கடைசியில் அவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே வந்து ஃபினிஷ் ஆகிட்டாங்க. அவங்களால எது மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண முடியல. பட் த ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ஓவர் ஃபார் ரிலேட்டிவிட்டிஸ்ட். இஃப் ஹீ கேன் டிட்டர்மின் த ப்ரெஷஸ் மோஷன் by using light, then he must account for his inability, since it is a fact that out of the two possibilities, the sun moving around earth or earth moving around the sun, only one can be true reality. அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலனா கூட ஒன்று தான் ரியலாக இருக்கணும். ஒன்று எர்த்து வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது, அதுக்கு மேலே மற்றதெல்லாம் சுற்றிட்டு இருக்குது, இல்லைன்னா எர்த்து வந்து சன்னை சுற்றிட்டு இருக்குது. ரெண்டு தான் பாசிபிலிட்டி, இதில் ஒன்று ரியலாக இருக்கணும். So he resigns himself based on the criteria, mostly philosophically, to believing that the earth is moving around the sun is the true reality. But he is incapable of proving it. The best he can hope for is a draw due to his incompetence. அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து அவங்க ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நினச்சிட்டு இருக்க விஷயத்தையே அவங்க வந்து நம்புகிறாங்க. அதாவது எர்த்து வந்து சன்னை சுற்றிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த. another issue concerned the length contraction, the time dilation and the mass increase of original Lorentz and Einstein theories. The Lorentz transform must be used to arrive at null result if they insist that the earth is moving around the sun. If the three effects are discarded, then so must Einstein's theory. கடைசியில் அவங்க பண்ண இன்டர்ஃபெரோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நல் ரிசல்ட்டை காமிச்சது இல்லையா, அதுக்கும் இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ண முடியலன்னா மற்ற எதுக்குமே டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. The only question left to answer is, why did Michelson's 87 experiments show at least some ether? Example, Michelson said it showed 1/6 of ether, but the Sapphire oscillator don't show any ether down to 10⁻⁻18. மைக்கேல்சனோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து 1/6 ஆஃப் ஈத்தர் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண இன்டர்ஃபெரோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நல் ரிசல்ட் தான் வந்திருக்கு, ஈத்தரே கிடைக்கல. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும். என்னதுன்னா, மைக்கேல்சன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓப்பன் ஏரில் பண்ணியிருக்காங்க, நார்மல் என்விரான்மெண்ட். ஆனால் இந்த லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவங்க வந்து பியூர் வேக்யூமில் பண்ணியிருக்காங்க. The Sapphire oscillator are put in extreme vacuum, which essentially removes the ether that Michelson discovered. Michelson did not use vacuum. In effect, the relativists have to create an artificial environment in order to obtain a null result. In the real world, however, the one without vacuum, some ether always shows up in Michelson's type experiments. In fact, in Michelson's 1925 experiment, all the ether in space shows up in the experiment. நல் ரிசல்ட் காமிக்கிறதுக்காகவே வேக்யூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேக்யூம் யூஸ் பண்ணனால ஈத்தரை வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால் டிடெக்ட் பண்ண முடியல. அவங்க நல் ரிசல்ட் காட்டினதும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நல் ரிசல்ட் அப்படின்னா எடுத்து நகரில் அப்படின்னு அர்த்தம். என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதே அவங்க டோட்டலாக மறந்துட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. 1925 மைக்கேல்சன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஸ்பேஸில் இருந்த எல்லா ஈத்தரையுமே அவர் டிடெக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் எர்த்துக்கு மேலே இருக்க ஹெவன்லி பாடிஸ் வந்து நம்மளுக்கு மேலே சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது. In the end, it really doesn't matter, since if oscillator shows no difference in light beams, then it shows precisely that Einstein believed Michelson showed, namely the earth is in moving. லைட் பீம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கலன்னா எர்த்து நகரில் அப்படின்னு தான் அர்த்தம்.
The only way out of the dilemma was to claim that the interferometer shrunk and time dilated, but these were nothing more than pulling a rabbit out of hat. Consequently, if the earth were moving, we could expect there to be significant difference in speed of two light beams, just Michelson found. ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸுக்கு வேறு வழியே இல்லாமல் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எல்லாமே ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஏமாற்றிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வேறு வழியே கிடையாது. ரியல் சயின்ஸை வச்சு அவங்களால எதையுமே ப்ரூவ் பண்ணவே முடியாது. One way to test the Sapphire oscillator capabilities is to position it on frame of 1925 Michelson-Galley experiment apparatus instead of 1887 Michelson-Morley apparatus. 1925ல யூஸ் பண்ண apparatus பொசிஷனில் வைக்க சொல்கிறாங்க. The reason of course is that in 1925 Michelson found relative rotation between the earth and space, but in 87 Michelson only found fraction of ether he needed for earth revolving around sun, since some of the rotational ether spilled into 87 Michelson apparatus. ஏன்னா 95ல மைக்கேல்சன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஹெவன்லி லூமினர்ஸ்லாம் நம்மளுக்கு மேலே சுற்றுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. அதுதான் 98% ஈத்தரை கண்டுபிடிச்சிது. அதனால அந்த மாதிரி இந்த புது இன்டர்ஃபெரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. த ஜியோசென்ட்ரிக் சேஸ் that this is precisely what should be expected, since the earth is not revolving around the sun but ethereal space which makes up universe is rotating around the fixed earth. எர்த் ஸ்டேஷனரியாக இருக்குது. ஹெவன்லி பாடிஸ் தான் ஈத்தர் ஃபீல்டில் மேலே நம்மளுக்கு மேலே சுற்றிட்டு இருக்குது. டெய்லி ஒரு ரொட்டேஷனில் சுற்றிட்டு இருக்குது. அந்த ரொட்டேஷனை தான் 1925ல் மைக்கேல்சன் மோர்லே டிடெக்ட் பண்ணியிருக்காரு. இதே ஈத்தர் ஃபீல்டு தான் அவர் 87லேயும் டிடெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் வேறு மாதிரி அப்பரேட்டஸை ப்ளேஸ் பண்ணதுனால வெறும் 1/6 ஆஃப் த ஈத்தர் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. We could also put the Sapphire oscillator on GPS frame to determine whether its results are valid. Presently, light beams sent from GPS stations in the east of GPS station in the west are faster than light beams sent from GPS stations in the west GPS stations to east by at least 50 nanoseconds every day all day. எப்போவுமே ஒரு 50 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஜிபிஎஸ் ஸ்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது. சின்ஸ் வி நோ ஃபார் அ ஃபேக்ட் தட் தேர் இஸ் 10 nanosecond difference, then if the oscillator cannot detect it, then either the oscillator is being hammered by its vacuum state or the oscillator simply cannot be used to measure light speed difference. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வேக்யூமில் வச்சனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நல் ரிசல்ட்டு காமிச்சிருக்கு. இல்லைன்னா சிம்பிளாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால லைட்டில் இருக்க டிஃப்ரென்ஸை டிடெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு தான் ஆப்ஷன். ஐடென்டிக்கலி த ஜியோசென்ட்ரிக் கேன் ஈஸிலி எக்ஸ்பிளைன் த 15 nanosecond discrepancy, since he holds that because space is daily rotating east to west against the fixed earth, the inertial frame of GPS light beam sent to east to west is moving westwards by 1054 miles per hour by the fact that space is rotating around the earth, thus adding space rotational speed to the light beam speed. Conversely, the GPS light beam traveling west to east must travel against east to west frame of space daily rotation and thus will be slower than the east to west light beam. ஜியோசென்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மேலே இருக்க ஹெவன்லி லூமினர்ஸ் தான் ஈத்தரில் மூவ் ஆகிட்டு இருக்குது. டெய்லி ஒன்ஸ் மூவ் ஆகுது. அந்த மூமெண்ட்டோட ஸ்பீடு 1054. ஈஸ்ட் டு வெஸ்ட் இல்லைனா வெஸ்ட் டு ஈஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் லைட் பீம்ஸை சென்ட் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் 15 nanoseconds. பேக் டு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி இஸ் ஃபார் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்ட் non-inertial non-accelerating frame of reference. They are the equation which keep the law of electromagnetism invariant. But Maxwell showed quite conclusively that his results were not invariant. They are variant because nature is what it is. Relativity theory படி எல்லாமே ரிலேட்டிவாக இருக்கணும், ஆப்சல்யூட்டாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஜியோசென்ட்ரிசம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே அப்சல்யூட் தான், ரிலேட்டிவ்னு எதுவுமே கிடையாது. மேக்ஸ்வெல்லோட தியரி மேக்ஸ்வெல்லோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ணுச்சு. இந்த விஷயம் பிடிக்காம தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அவங்க ரிலேட்டிவாக மாற்றினாங்க. இந்த ரிலேட்டிவிட்டி தியரி ஃபாலோவர்ஸ், சின்ஸ் த எஃபெக்ட்ஸ்
are not invariant, then the universe is absolute, not relative. Special relativity, because it seeks to promote a relative universe to hide the fixed earth that Michelson found, can tolerate the absoluteness of Maxwell experimental results, so it uses its mathematical magic, the transform equation, to make Maxwell's result relative. எல்லா ஈக்குவேஷனையுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிதுன்னா ரிலேட்டிவிட்டி தியரிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை வந்து ஜஸ்ட் அந்த ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணாங்கன்னா எல்லாமே ரிலேட்டிவாக மாறிடும். ரிலேட்டிவாக மாறிச்சுன்னா எர்த்து மூவ் ஆகிற மாதிரி காமிக்கலாம். இந்த விஷயந்தான் அவங்க எப்போயுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Deep in his heart, the relativist realizes that if Maxwell equations are left absolute, it means that special relativity cannot be applied to Michelson's experiment, and thus Michelson's finding that Earth is motionless would be valid. Maxwellோட ஈக்குவேஷன் வந்து absolute அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரிஸ்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவங்க வந்து ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியை எடுத்துகிட்டு போய் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணாமல் விட்டாங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து ஆப்சல்யூட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடும். ஆப்சல்யூட் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆச்சுன்னா மைக்கேல்சன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஆப்சல்யூட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுவும் ஆப்சல்யூட் அப்படின்னு வந்துருச்சுன்னா எர்த்து வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. பட் த ரிலேட்டிவிஸ்ட் வுட் ரேதர் டை 1000 deaths than accept a motionless earth. It is unthinkable. ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லியிருக்காரு இதை வந்து அன்திங்கபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்டர்னேட் காஸ்மாலஜிக்கல் ஐடியாஸ் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆல்ரெடி அவங்க என்ன பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை தான் அவங்க வந்து நம்புவாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போய் அவங்க ஆல்ரெடி நம்புகிற விஷயத்த ரியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஹீ கமாண்டர்ஸ் அண்ட் அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் அட்ஹாக் கான்செப்ட், எக்ஸாம்பிள் லென்த் கான்ட்ராக்ஷன் அண்ட் இட்ஸ் அக்கம்பனையிங் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன், த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷன் டு மேக் இட் ஆல் கோ அவே. எல்லாத்துக்குமே அவங்க ப்ரூவ் பண்ண முடியாத ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எல்லா ரிசல்ட்டையுமே மோஷனில் இருக்க எர்த்து மாதிரி மாற்றி காமிக்கிறாங்க. ஐன்ஸ்டீன் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒன் திங், ஹீ இஸ் த மேன் ஹூ மேட் இட் கோ அவே and the world has worshipped him ever since. எப்பயுமே டவுட் வரலையா ஏன் ஐன்ஸ்டீன் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுக்கு எர்த்து வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே காமிக்கும்போது ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸ்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த டைமில் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணி எர்த்து நகர மாதிரி காமிச்சார். அதனால தான் இன்னி வரைக்குமே ஐன்ஸ்டீனை ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. He did so by making the whole universe relative when in fact the empirical evidence clearly showed him the universe was absolute. எல்லா எம்பிரிக்கல் எவிடன்ஸுமே, எம்பிரிக்கல்னா டெஸ்டபிள் அப்சர்வபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதை தான் எம்பிரிக்கல்னு சொல்லுவாங்க. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே எடுத்து வந்து நகரில் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிருக்கு. ஆனால் அவரோட பிலீஃப்லேருந்து அவரால் வெளியில் வர முடியல, எடுத்து வந்து ஸ்டேஷனரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காரு. ஆல் இன் ஆல், த ஹிஸ்ட்ரி ஆஃப் மைக்கேல்சன் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் a preconceived ஐடியா த எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் த சன். ப்ரீகன்சீவ்டுனா ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் அவங்க வந்து டிஃபால்ட்டாக நம்புகிற ஒரு விஷயம், எர்த்து வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நம்புகிறாங்களே அந்த விஷயம். இஸ் மேட் த சோல் டிட்டர்மினேஷன் ஃபேக்டர் ஆஃப் ஹவு அ மாடர்ன் சயின்டிஸ்ட் இஸ் கோயிங் டு இன்டர்பிரட் த ரிசல்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஆர்டர் டு ஹோல்ட் ஆன் ஹிஸ் preconceived ஐடியா. He will introduce mitigation factors onto the experiment results, and usually this is done by hypothetical concepts and fudged mathematics. The scientist thus conceives himself that because he can inverse a mathematical equation that he can transform the empirical result, he can keep his preconceived idea of how he thinks the universe must operate in his mind. The end justifies the means because he knows that the earth revolves around the sun. அவங்க டிஃபால்ட்டாக நம்புகிற விஷயம் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்பயுமே அதில் வந்து ஒரு உறுதியாக இருக்காங்க. அதனால ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எடுத்து நகரில் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் கூட அவங்க வந்து எடுத்து நகரில் அப்படின்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணாமல் அவங்க டிஃபால்ட்டாக என்ன நம்புகிறாங்களோ அந்த விஷயத்தையே ரியல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. There was nothing that would make mankind happier than to keep believing the earth moved around sun.
regardless of what experiments showed. Otherwise, they would have to bow to the Pope of Catholic Church for condemning Galileo for the same error. Galileo ஹவுஸ் அரெஸ்ட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க கேத்தலிக் சர்ச். அந்த டைமில் வந்து எர்த்து வந்து சென்டரில் இல்லை, எர்த்து வந்து சனை சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கலீலியோ ஃபஸ்ட் டைம் வந்து சொன்னார். இந்த கான்செப்ட் வந்து கேத்தலிக் சர்ச்சுக்கு பிடிக்கல, அதனால் அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் அவர் இறந்ததுக்கப்புறமா இந்த ஹீலியோசென்ட்ரிக் காஸ்மாலஜியை, கலீலியோ சொன்ன காஸ்மாலஜியை வேர்ல்டு ஃபுல்லாக பரப்புனாங்க. இது எல்லாமே கேத்தலிக் சர்ச் வந்து பவரில் இருந்து அந்த டைமில் நடந்துச்சு. எர்த்து வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ சயின்டிஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணாங்கன்னா, அந்த டைமில் 500 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கலீலியோ டைமில் சர்ச்சு சொன்னது தான் உண்மை அப்படின்ற மாதிரி ஆகிரும். அந்த விஷயம் ஹீலியோசென்ட்ரிக் பிலீவர்ஸுக்கு பிடிக்கல. Their God from on high, Albert Einstein, showed them a magical way to avoid such predicament, and the world has accepted Einstein as God ever since. His transform equation has become the magical wand to turn fixed earth absolute universe into an earth wandering relative universe. ஐன்ஸ்டீன் வந்து அவங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. ஏன்னா ஒரு ஃபிக்ஸ்டு எர்த்தை ஐன்ஸ்டீன் வந்து ஒரு மூவபிள் எர்த்தாக மாற்றி காமிச்சிருக்காரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி. அஃப்கோர்ஸ் அந்த ஈக்குவேஷனுக்கு ப்ரூஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது, அது வெறும் அசம்ஷன் மட்டும்தான். இருந்தால் கூட பாப்புலரான பிலீஃபை வந்து அது ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறனால அந்த தியரியை வந்து அவங்க ஓப்பன் ஹேண்டடாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஐன்ஸ்டீனையும் ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. As noted, Einstein's biographer Abraham Pais put it, a new man appears abruptly, the suddenly famous Dr. Einstein. He carries the message of new order in the universe. He is a new Moses come down from the mountain to bring the law, and a new Joshua controlling the mountain of heavenly bodies. The new man who appears at the time represents order and power. He becomes the divine man of 20th century. பேசிக்காக ஹீலியோசென்ட்ரிசமை ஈக்குவேஷனை வச்சு காப்பாற்றினதுனால ஐன்ஸ்டீனை வந்து ஒரு கடவுள் மாதிரியே அவங்க பார்க்குறாங்க. கீழே இந்த பிடிஎஃப் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ராபர்ட் சஞ்சனஸோட டாக்குமெண்ட்ரிஸ் அப்புறமா புக்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கேத்தலிக் டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெசன்டேஷன் மாதிரி சில வீடியோஸ்லாம் வச்சுருக்காரு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹீலியோசென்ட்ரிசம் ஒரு பிலீஃப், அவ்வளோதான். அதுக்கு ப்ரூஃப் கிடையாது, எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான். அசம்ஷன்ஸை வச்சு ஈக்குவேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு எர்த்து நகர மாதிரி காமிச்சிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஹீலியோசென்ட்ரிசம் ரியாலிட்டி கிடையாது. எர்த்து ஸ்டேஷனரியாக இருக்குது, எர்த்துக்கு மேலே இருக்க ஹெவன்லி லூமினரிஸ் தான் எர்த்தை சுற்றிட்டு இருக்குது. பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்கள். ஹீலியோசென்ட்ரிசம் ஒரு மேத்தமெட்டிக்கல் கார்பேஜ், அதனால தான் டெஸ்லா கூட சொன்னார் ஐன்ஸ்டீனோட தியரியெல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்கல் கார்பேஜ் அப்படின்னு.